அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதே PNYS கவுன்சிலிங்ல நேத்து முடிஞ்சதோட எவ்வளவு சீட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாஸ் எல்லாமே அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. PDSல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி PDSல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாஸ் மட்டும் இன்னும் ரிமைனிங் இருக்கு. அதுல 14 சீட்ஸ் வந்து பேசிக் இன்னும் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியால ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன்அகாடமி உங்களுக்கு ஆன்லைன்ல கிராஷ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் பாத்துட்டீங்கன்னா நீட் 21க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் டாப் எஜுகேட்டர் வச்சு உங்களுக்கு டீச் பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இந்த ஒரு 3-4 மந்த்ஸ்லயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கண்டிப்பா இந்த வருஷமே அதை கிராக் பண்ணலாம். மொத்தம் 3 பேட்ச் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மீடியம், அது நம்ம வந்து சென்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்ஸ் ஆன் January 6. பட் மீத இருக்கக்கூடிய 2 பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். உண்மை பேட்ச் அப்படி வந்து ஸ்டார்ட்ஸ் ஆன் January 11. இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா டாப் எஜுகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அனந்த் மணி, அதே மாதிரி தீபக் வாஷித், விக்ராந்த் கரர், அதே மாதிரி அமன் குமார் சிங், மகேந்திர சிங், இவங்க எல்லாமே பாத்துட்டீங்கன்னா டாப் எஜுகேட்டர், இந்த ஃபீல்டுல பல வருடங்களா இருக்கக்கூடியவங்க. அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா பகல் பேட்ச் இது ஸ்டார்ட்ஸ் ஆன் January 13. இதுலயும் பாத்தீங்கன்னா டாக்டர் SK சிங், பங்கஜ் தல்வார், ஆசிஸ் திவான், பிரதீப் சிட்டோரா அண்ட் சப்ரா சர்மா இப்படி சொல்லக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. சோ இந்த 2 பேட்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுல எது உங்களுக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஒரு கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ரெஃபரல் கோட் SDRR85 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி லேர்னிங் ஆப்ல நீங்க அன்அகாடமி லேர்னிங் ஆப்ல போயிட்டு நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அன்அகாடமி லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நீட் UG செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதுல எந்த பிளான் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை மந்த் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்டா வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். அதே இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேமெண்ட்ல 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 2 விதமான பிளான் இருக்கு உங்களுக்கு. பிளஸ் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு, அதே மாதிரி ஐகானிக் அப்படின்ற பிளான் இருக்கு. சோ ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா வேற பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அதை நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அதை கொடுத்து நீங்க பாத்துக்கோங்க தெளிவா. கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷமே 2021 நீங்க கிராக் பண்ணிக்கலாம். MBC 42 சீட்ஸ் இருக்கு, SCA-க்கு 2 சீட்ஸ் இருக்கு, ST-க்கு 7 சீட் இருக்கு, டோட்டலா 65 சீட்ஸ் இருக்கு. இதுல BCM-க்கு, OC-க்கு, SC-க்கு உங்களுக்கு எல்லாத்துமே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல PDS கவர்மெண்ட் கோட்டா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டால இருக்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கொடுக்கல, பட் கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னா டோட்டலா எத்தனை சீட்ஸ் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. டோட்டலா கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் MBBS வந்து இன்னும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காங்க. 395 சீட்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா இருக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல. அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா PDS செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா PDS வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 624 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்னும் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PNYS. சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி PNYS வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்க வேண்டியது, அதுல JSS இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சு, சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் SCA-க்கு மட்டும் 2 சீட்ஸ் இருக்கு. ரிமைனிங் காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே பாத்துட்டீங்கன்னா சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா OC-க்கும் ST-க்கு மட்டும் இல்ல, மற்ற காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே சீட்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு ரிமைனிங் இருக்குன்றத அவங்க கொடுக்கல, பட் என்னென்ன காலேஜ்ல என்னென்ன சீட்ஸ் இருக்குன்றத தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க போய் பாத்துக்கோங்க. அதே மாதிரி தேங்க்யூ.